அளவு காமிச்சிட்டு இருக்கேன். மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே உங்களை அன்போடு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில நடைபெற்ற திருப்பத்தூர் நகர இந்து முன்னணி நடத்தும் 27ஆம் ஆண்டு இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது. பாட்டியல் நிறுத்த நிகழ்ச்சி முதல் பரிசாக இனியாஸ்ரீ முதல் பரிசு மூன்றாவது பரிசு வழங்குவது திவ்ய பிரபு அவர்கள். இரண்டாம் பரிசு ஸ்ரீகாந்த். அடுத்து புரோரேஸ் போட்டி. அடுத்து இரண்டாவது பரிசு தர்சன் புரோரேஸ் வரல. மூன்றாவது பரிசு பிரீத்தி கே. அடுத்து முதல் பரிசு லெமன் பூல் வந்து முதல் பரிசு ஸ்ரீராமன். இரண்டாவது பரிசு ஸ்ரீராமன் லெமன் பூல்ல. மூன்றாவது பிரீத்தி கேஸ் லெமன் பூல்ல வந்து மியூசிக் சேர்ல வந்து கே மாலவி மியூசிக் சேர் போட்டியா. அடுத்து இரண்டாவது வந்து பாண்டி மீன். அடுத்து விளையாட்டு போட்டுக்கணும் அனைவரும் ஆறுதல் பரிசு சுப. அடுத்து வந்து வைசாலினி. அடுத்து இரண்டாம் பரிசு வைசாலி. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். உடன் இந்து முன்னணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு அக்னிபாலா அவர்களையும் காரைக்குடி நகர தலைவர் சுரேஷ் அவர்களையும் வரவேற்பதில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மூன்றாவது பரிசு ஓவியப்படலாம். இந்த பரிசு மூன்றாவது பரிசு இந்து முன்னணி நகர தலைவர் சிங்கமனாரி ஒன்றிய சேர்மன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே போல அடுத்த ஆண்டும் நீங்கள் இந்த பகுதிக்கு இங்கே வருகிறோம் என்று விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு பேச்சாளர், சிந்தனையாளர், தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகத்துறையிலே ஊடகத்தின் வெளிச்சம் பெற்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர் அருமையண்ணன் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தவர்கள் அவர்களையும் வருக வருக இந்த நேரத்தில் மாநிலத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். இந்து ஆலய பாதுகாப்பு பேரவருடைய மாநில வரி புரிந்திருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை திரு கே எஸ் தங்கபாண்டி அவர்கள் இந்த விழா கரிபிருந்தா அது தொழிற்சாலை
சஞ்சனா சஞ்சனா சுபாஷ் சுபாஷ் கார்த்திகேயன் சுபாஷ் கார்த்திகேயன் ஓகே வாங்கம்மா. அடுத்த சாலிகா கமலஸ்ரீ வந்தனா சார் அப்படியே நித்யாஸ்ரீ சார் நித்யாஸ்ரீ நித்யாஸ்ரீ நித்யா சாய் நேரிகா சாய் நேரிகா சரண் பாண்டியன் குமாரன் கரிசாய் மித்திரன் சரண் பாண்டியன் இருக்கு பூர்ணி ராகவேந்திரா சரண் பாண்டியன் குமாரன் ஹரிசாய் மித்திரன் பூர்ணியா ராகவேந்திரா சரண் பாண்டியன் வாங்கினா ஆமாம் 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 வாடாமா வாடாமா. ஒரு கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. கோரா ஆமாம் ஆமாம். கலந்து கொண்ட விளையாட்டு போட்டிகளும் அனைத்து குழந்தை செலவுகளுக்கும் மகர இவ்வளவு செய்வத மாநாடாக வாங்கிங்க. யாராவது மகளிர் தான் சரி, மகளிர் வாங்கிங்க. மகளிர் யாரும் தான் வாங்கிக்கலாம். சேகரன் நீவன் வாங்கிக்கணும். சேகரன் ஆமாம் 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 ஆமாம். 28 மணி நேரம் தொழிலில் மாபெரும் விநாயகர்கள் நடைபெறுவதால் அந்நாட்டு விநாயகர் உள்ள நண்பர்கள் அனைவரும் தங்கள் ஏரியாவில் உள்ள விநாயகருடன் கீழநகரை நோக்கி வரும்படி ஒரு நண்பர்கள் அழைக்கின்றோம். இவன் நகர இந்திய முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி திருப்பத்தூர் 26ஆம் ஆண்டு திருப்பத்தூர் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விசேஷ ஊர்வலத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் இந்து போராளியுமான அருமை அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்களையும் மாநில செயலாளர் இந்து முன்னணி சரவணன் ஜி அவர்களையும் மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் அவர்களையும் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் அக்னிபாலா இந்து முன்னணி அவர்களையும் மாநில துணைத் தலைவர் அருமையான KR நாகசுந்தரம் அவர்களையும் காரைக்குடி நகர தலைவர் திரு சுரேசன் அவர்களையும் விஸ்வூர் ஒன்றியத்தின் கட்சியின் காரிய கர்த்தாவுமான சந்திரசேகரன் அவர்களையும் திருப்பத்தூர் இந்து முன்னணியின் நகர தலைவர் KS பாலகிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நகரத்தின் துணைத் தலைவர் மணிகண்டன் அவர்களையும் நகரத்தின் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களையும் BMS நிர்வாகிகள் சரவணன் செந்திலன் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய துணைத் தலைவர்கள் அங்காள ராஜா முருகேசன் அவர்களையும் மணிமாறன் அப்பா அவர்களையும் மற்றும் காவி சொந்தமான அனைவரையும் திருப்பத்தூர் இந்து முன்னணி சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாநில செயலாளரும் அருமை அண்ணன் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் விஜயசன ஆசிரியரை வழங்குவார்கள். கூறியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன். இந்த இந்து ஒற்றுமை பெருவிழா நம்ம இந்து பண்டிகைகள் எல்லாமே வீட்டுக்குள்ள கொண்டாடும். ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஒரு விஜயதசமியோ எல்லா இந்து பண்டிகைகளுமே வீட்டுக்குள்ள நம்ம கொண்டாடுறோம். வீட்டை தாண்டி தெரு கூடி மதம் ஆச்சரியங்கள் கடந்து ஒற்றுமையாக இந்துக்கள் அனைவரும் கூடி கொண்டாடுகிற ஒரு இந்து ஒற்றுமை பெருவிழா என்று சொன்னால் நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு நாம் எடுக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. அந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா தமிழகத்துல இந்தியா முழுவதும் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பால கங்காதர திலகர். எதற்காக
இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை அவர் துவக்கி வைத்தார் என்று சொன்னால், வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி புரிந்து கொண்டார். அவர்களுக்கு எதிராக இந்தியர்களை, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திலகரதை ஆரம்பித்தார். தமிழகத்தில் நம்முடைய வீரத்துறை அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை ஆரம்பித்து விட்டார். வீரத்துறை ஆரம்பித்த எந்த ஒரு விஷயமும் தோல்வி அடைந்தது கிடையாது. ஏன்னா அந்த மனிதருடைய தீர்க்கம் அந்த மாதிரி. இன்றைக்கு தமிழகத்துல லட்சக்கணக்கில் பிள்ளையார் ஊர்வலங்கள் மிக விமர்சையாக, மிக அமைதியாக, மிக ஆனந்தமாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு வீரத்துறுதி அவர்களுடைய தியாகமும், அவர்களுடைய வீரமும், அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தான் மிக முக்கிய காரணம். அப்படிப்பட்ட இந்த இந்து ஒற்றுமை பெருவிழாவின் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் KS தங்கபாண்டி அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அக்னிபாலா அவர்களே, பாண்டித்துறை அவர்களே, ராமேஸ்வரன் அவர்களே, சேது சிவராமன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி அவர்களே, KS பாலகிருஷ்ணமூர்த்தி நகர தலைவர் திருப்பத்தூர் இந்து முன்னணி அவர்களே, மத்திய அரசு மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் R சரவணன் அவர்களே, இந்து பாதுகாப்பு இயக்கத்தினுடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர் நாகசுந்தரம் அவர்களே, ஊர்வலத்தை துவக்கி வைக்க இருக்கிற துவார் சந்திரசேகர் அவர்களே, கோகிலா ராணி நாராயணன் அவர்களே, திவ்யா பிரபு அவர்களே மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கிற AR வைர கணேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா குழுவில் இடம்பெற்று மிக அற்புதமாக இந்த விழாவை 26வது வருடமாக இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால், இந்த விழா குழுவை சார்ந்த கண்ணன் அவர்களே, பாலகிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வைர கணேஷ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, மணிமாறன் அவர்களே, குர்நாம் சிங் அவர்களே மற்றும் இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்துக்கள் ஒற்றுமையாக கூடி, ஊர் கூடி, தெரு கூடி மகிழ்வோடு கொண்டாடுகிற ஒரு பெருவிழா என்று சொன்னால் இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. அதன் காரணமாகவே இந்துக்கள் ஒன்று கூடுகிறார்கள், இந்துக்கள் ஒற்றுமை ஏற்படுகிறது என்கிற ஒரு காரணத்திற்காகவே இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நடத்துவதிலும் பிள்ளையார வைக்கிறதிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வருடந்தோறும் நாம எதிர்கொள்ளணும். பிள்ளையார் வச்ச இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறாங்க, புது இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறாங்க. 2018ல ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. அந்த ஜியோவெல்லாம் கம்ப்ளை பண்ணி பிள்ளையார் வைக்கலாம், பிள்ளையாரே வந்தாலும் பிள்ளையார் வைக்கணும். அதை எதிர்த்து நான் வழக்கு போட்டேன் சென்னை உயர்நீதிமன்றம். ஏன், என்ன காரணம்? வெள்ளக்காரனும் இந்துக்கள் ஒற்றுமை அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற கொள்ளக்காரனும் இந்துக்கள் ஒற்றுமை அடையக்கூடாது என்று நினைக்கிறான். இந்துக்கள் ஒற்றுமை அடையக்கூடாது என்று இவ்வளவு பேர் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்துக்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது? இந்த மண், இந்த திருப்பத்தூர் பகுதி சாதாரணமான மண் கிடையாது. இந்திய தேசம் முழுவதும், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மண்ணிற்கு வந்து இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு போம். ஏன் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மருது பாண்டியர்களுடைய அந்த சரீரம், வெள்ளையனுக்கு எதிராக போராடிய அந்த மாவீரம், தூக்கிலிடப்பட்டு உயிர் தியாகம் செய்த ஒரு மிகப்பெரிய பெரு வீர வரலாற்றை தாங்கி நிற்கிற மண் இந்த மண். இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக
முதல் பிரகடனத்தை செய்த மாவீரர்கள் மருது சகோதரர்கள் பிறந்த உயிர் தியாகம் செய்தனர். நம்ம வரலாற்றுல படிப்போம். முதல் விடுதலை போர் 1857 படிப்போம். சிப்பாய் கழகம். ஆனா சிப்பாய் கழகம் நடப்பதற்கு 56 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜம்புத்தீவு பிரகடனம் என்கிற சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தவர்கள் நம்முடைய மருது சகோதரர்கள். சுதந்திரம் சிவகங்கை சீமைக்கு மட்டும் கேட்டாங்களா? மருது சகோதரர்களுடைய அந்த மாநாட்டிற்கு மட்டும் கேட்டாங்களா? ஜம்புத்தீவு ஒட்டுமொத்த பரந்துபட்ட இந்திய தேசத்திற்குமான முதல் பிரகடனம் 1801 இந்த மண்ணை ஆண்ட மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் அதை எண்ணி தினம் தினம் கர்வம் கொள்ள வேண்டும். இறைவனிடம் வேண்டும் போது, சாமியிடம் வேண்டும் போது, இந்த வீரம் செறிந்த மண்ணில் என்னை பிறக்க செய்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வீரம் மிகுந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும், இந்த வீரம் மிகுந்த மண்ணில் வாழ்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் செய்தவர்கள். மருது சகோதரர்களுடைய வீர வரலாறு. வெள்ளைக்காரன் தூக்குல போடுறான். தூக்குல போடும் பொழுது கூட அந்த கூண்டு, சிங்கத்தை அடைத்து வைக்கிற அந்த இரும்பு கூண்டுல சின்ன மருது அடைத்து வராங்க. இரும்பு கூட்டை விட்டு வெள்ளை எடுத்துட்டு அவரை தூக்குல போடணும். வெள்ளைக்காரன் பயப்படுறான், அந்த கூண்டை துறக்கிறதுக்கு பயப்படுறான். காலில் சுட்டுட்டாங்க, ரத்தம் வெள்ளை போயிடுச்சு. துரோகத்தால விழுந்த அந்த சின்ன மருது தூக்கில் இட போகிறார்கள். ஆனா அந்த கூண்டிலிருந்து அந்த மாவீரனை கூண்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு வெள்ளைக்கார படைகள் அஞ்சி நடுங்கியது என்று சொன்னால் அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாவீரர்களது வீரத்தை. கூண்டை விட்ட வந்துடாதீங்க, கூண்டை விட்டா வந்துடாதீங்க. கூண்டு இரும்பு கூண்டிற்குள்ளாக கயிறு நுழைக்கப்பட்டு கழுத்தில் மாற்றப்பட்டு தூக்கிலிடுகிற வரை, தூக்கிலிட்டு உயிர் போகிற வரை அந்த இரும்பு கூண்டு திறக்கப்படவில்லை என்று சொன்னால் அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் மருது சகோதரர்களுடைய மாவீரத்தை. இப்படிப்பட்ட இதுதான் தமிழர்களுடைய வீரம், இதுதான் தமிழர்களுடைய அறம். இந்த இந்திய பெரும் தேசம் முழுமைக்குமான சுதந்திரத்திற்காக பிரகடனத்தை செய்து அதற்காக உயிரை கொடுத்து ஒரு மாவீரத்தின் வரலாற்றை இந்த மண்ணில் விட்டு சென்றிருக்கிற மருது சகோதரர்கள் இது தேசப்பற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நீங்க படிச்சிருக்கீங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப்ல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு இந்திய சுதந்திர வேள்விக்காக திரண்ட குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, லேடிஸ், குழந்தைங்க எல்லாம் ஜெனரல் டயருங்கிறவன் சுட்டு கொண்டான். படிச்சிருப்பாங்க வரலாறு. அது 1919 நிகழ்ந்தது நண்பர்களே. ஆனால் 1801 அக்டோபர்ல 24ஆம் தேதி இந்த மண்ணில் 500க்கும் மேற்பட்ட மருது சகோதரர்களுடைய உற்றார், உறவினர், சுற்றத்தார் அத்துணை பேரும் 500க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், தலை வெட்டி கொல்லப்பட்டார்கள். திருப்பத்தூர் படுகொலை என்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரம் அரங்கேறியது. அந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய இன்னுயிரை இந்த மண்ணில் நீத்தார்கள் என்று சொன்னார். எதற்காக? இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த மாறாத பற்றிருக்காங்க. அத்தனை பேருடைய வீரத்தையும் தியாகத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் கூட நம்ம இவருடைய வீரத்தை நினைத்து பார்க்காமல் இருக்கக்கூடாது. இந்த தேசப்பற்றை, இந்த வீரத்தை, இந்த மாவீரத்தை, அந்த மாவீரர்கள் போற்றிய அறத்தை, இந்த பாரத தேசம் முழுவதும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், அந்நியர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த அந்த மாபெரும் தலைவர்களை, நம்முடைய பிஞ்சு குழந்தைகளுக்கு அந்த வீர வரலாற்றை நாம் தினம் தினம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், குழந்தைங்க அவ்வளவு பேர், விளையாட்டு போட்டிகள்,
நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கிட்டு போனாங்க. அவங்க தப்பு போயிட்டாங்க. இந்த மாபெரும் வீரர்களது வீரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். தினம் 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 சொல்லிக் கொடுக்கிறேன். அதே போல குழந்தைகளுக்கு இறை பக்தியை, இறை நெறியை சொல்லிக் ரொம்ப 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 முக்கியம். முடிந்த அளவுக்கு பெரியவங்களா இருக்கீங்க, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது பேரன் பேட்டியில கூட கூட்டிட்டு போங்க. வலுக்கட்டாயமா கூட்டா வரமாட்டாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு கூட்டா வரமாட்டாங்களா? நான் சொல்ற மாதிரி கூட்டு பாருங்க. கோயிலுக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லுங்க. அப்புறமா அவங்க அடுத்த நாள் வந்து அவங்க கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. ஏன் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வு, நல்ல ஒரு என்று சொன்னால் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் பெரும்புலவர் மகாகவி பாரதி கூறியதை போல பக்தியில தான் அது சாத்தியம். இப்ப நம்முடைய பிள்ளையார் இந்த மண்ணிற்கு இன்னொரு பெரும் சிறப்பு இருக்கிறது. இப்பதான் பிள்ளையார்பட்டிக்கு போய் பிள்ளையார் கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியுங்களா, உலகத்தில் இருக்கிற மிக பழமையான பிள்ளையார் சிலை எங்க இருக்கு? குடைவரை கோயில் பிள்ளையார் சிலை மிக மிக பழமையான சிற்பம் உலகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளையார். ஆனா இங்கெல்லாம் சில பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, பிள்ளையார் வந்து வடநாட்டு நம்ம குழந்தைகள்லாம் ஆத்திச்சூடி படிக்கிறா, ஆத்திச்சூடி தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடிக்கு ஆத்திச்சூடின்னு ஏன் பேர் இருக்குது சொல்லுங்க. ஆத்திச்சூடி படிக்கிறாங்க, எல்லாரும் படிச்ச சின்ன வயசுல இப்பயும் குழந்தைங்க படிக்குது. ஆத்திச்சூடிக்கு ஆத்திச்சூடின்னு ஏன் பேர் இருக்குது? ஏன் பேர் ஆத்திச்சூடி? ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சூடியுடைய கடவுள் வாழ்க்கை. அது சொல்லி ஆத்திச்சூடி. அதோடைய அர்த்தம் என்ன? ஆத்தி மலர்களை சூடியிருக்கிற சிவபெருமான் மனதில் அமர்ந்திருக்கிற விநாயக பெருமானை நாம் எண்ணி எண்ணி கொள்வோம் என்பது இந்த பாடலுடைய அர்த்தம். தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டுத்தான் தமிழை படிக்கிறது என்று சொல்லும் பொழுது விநாயகர் எப்படி தமிழ் கடவுள் தான் போயிடாரு? ஆகையால இந்த விநாயகரை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அதாவது இப்போ கிராமங்கள்ல திருவிழா, பெரிய கிராமங்கள்ல பல திருவிழாக்கள் நடக்கும். நகர பகுதிகள்ல இந்த வாய்ப்பு இல்லாம திருவிழா என்று சொல்லும் பொழுது கூட பல ஊர்கள்ல திருவிழாக்கள் வருடாக்கள் நடக்குது. பல ஊர்கள்ல வருடங்கள் நடக்குது. ஆனா வருடம் வருடம் நகரமோ கிராமமோ எந்த பகுதியாக இருந்தாலும் நாம் அனைவரும் கூடி கொண்டாடுகிற ஒரு மிக பெரும் திருவிழா என்பது நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு இருக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. அந்த விநாயகர் சதுர்த்தியில குழந்தைங்க, இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் அத்துணை பேரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அளிக்க வல்லவராக நம்முடைய விநாயகர் திகழ்ந்து. இது ஒரு மகிழ்ச்சிக்கான பெருவிழா, இது ஒற்றுமைக்கான பெருவிழா, இது ஆனந்தத்திற்கான பெருவிழா. நம்முடைய பண்டிகைகள் எல்லாம் பாருங்க, என்னதான் எல்லாம் ஆரம்பிக்கும். விளையாட்டுகள் ஆரம்பிச்சு அடுத்த தீபாவளி எல்லாம் பொங்கல் வரைக்கும். ஆகையால இந்த பெருவிழாவில் நீங்கள் 26ஆம் வருடம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு, 25 வருஷம் தாண்டிடுச்சு. இந்த இடத்தில் நடக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு என்று ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த விதத்துல இந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், எனது இந்து சொந்தம் மட்டும் கூடவில்லை, எனது இஸ்லாமிய சகோதரனும் நடுநாயகமாக இருக்கின்றார். அவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அவர் பெயர் இப்ராஹிம் என்று கேட்டு தெரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. சிறப்புரை ஆற்ற என்னை அழைத்த விழாக்குழு மற்றும் மத்திய கமிட்டிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை ஆற்றுவதென்றால் விநாயகரை பற்றி தான் நாம் சிறப்பாக பேச வேண்டும். அதுதான் இந்த சிறப்புரையின் நோக்கம்.
விநாயகருக்கு ஏன் துதிக்கை உள்ளது என்று ஆளாளுக்கு ஏதாவது கதைகள் வந்து கூறி நாம் சிறுவயதிலிருந்து கேட்டு வளர்ந்து வந்தோம். நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் விநாயகர் சிலையில் துதிக்கை ஒரு சிலையில் வலது பக்கமாக வளைந்திருக்கும். சில சிலைகளில் கோயிலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடது பக்கமாக வளைந்திருக்கும். யானையை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அதன் துதிக்கை அதன் நெற்றி பாகத்தில் இருந்து நேராக வந்தது போல் இருக்கும். இது ஒரு இந்து தத்துவ கோட்பாடு. வலதுபுறமாக மூச்சு விடும்போது நம் உடல் சூடாகும். இடதுபுறமாக மூச்சு விடும்போது சந்திரக்கலை கூடி நமது எண்ணங்கள் கோபமான எண்ணங்கள் அமைதியாகவும் இருக்கும். இரண்டையும் கலந்து மிகச் சரியாக யானை துதிக்கையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 2 ஓட்டையில் இருக்கும் நம்ம மூக்கை போலவே அது 2 காற்றை நாம் கலக்கும் பொழுது நாம் ஒரு சித்த நிலையை அடைவதற்காக நமது முன்னோர்கள் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த யானை என்பது இந்த உருவத்தை செலுத்தி வைத்துள்ளார்கள் அதன் தலையாக. இதை எதுவுமே நம்மால் தெரியாம எதனால அசிங்கமா யோசிக்கிறேன். ஏதோ பூஜை பழக்கம் பார்த்தாங்க, யாராவது பார்த்தாங்க வந்து தலையை வெட்டிட்டாங்க, அந்த பக்கம் யானை போச்சு வந்து தலையை ஒட்டி வச்சுட்டாங்க. நம்மால் எதை எடுத்தாலுமே அசிங்கமா யோசிக்கிறது இது நல்ல விதமாகவே நம்ம மக்கள் கதையை அடுத்தவங்க சொல்லி தரமாங்க. யானை என்பது மிகவும் ஞாபக சக்தி உள்ள ஒரு விலங்கு. அதற்காகத்தான் விநாயகரின் சிறப்பு இதுவே. நாம் வருடம் மண்ணினால் விநாயகர் செய்கிறோம் என்றால் ஏன் செல்லியில் செய்யக்கூடாதா? ஏன் விரதம் இருந்து மண்ணில் செய்கிறோம் என்றால் மண் சத்து நமது கட்டிவளத்தின் கீழே பொருளாதாரத்தில் அமைந்துள்ளது. அதனை கரைக்க வேண்டும். குளத்தில் போய் கரைத்து அதனை மேலே உள்ள செய்ய வேண்டும் என்பது விநாயகரை கரைப்பதின் நீரில் கரைப்பதின் தத்துவமாகும். சகோதரரின் பேர் முகமது சாரு இப்ராஹிம் என்று கூறிவிட்டேன். அவர் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நாம் அனைவரும் இருந்து விநாயகரை மிகச் சரியாக அவரது இருப்பிடமான நீர்நிலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு செல்ல வேண்டும். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் விநாயகர் வருவதற்கு முன்பாக எழுந்து அவரவர் வீட்டிற்கு சென்றுவிடக்கூடாது. குடுமி இருக்கும் என இந்து தாய்மார்களும் கூடவே வர வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரையை கால நேரம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூருடைய இந்து முன்னணி, பிஜேபி மற்றும் நம்முடைய இந்து பருவாய அமைப்புகள் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்து ஒற்றுமை திருவிழா, இந்து சமுதாய எழுச்சி திருவிழா, இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் 26ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக நடத்தப்படுகின்றன. இந்த விழாவிற்கு வரவேற்புரையாக திரு கே தங்கபாண்டி அவர்களை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பாண்டித்துறை அவர்களையும் மற்றும் மாவட்ட ராமேஸ்வரன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாகி நடத்தக்கூடிய சேது சிவராமன் அவர்கள் பிஜேபி அவர்களையும், கே எஸ் பாலகிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், இதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தியை சிறப்புரையாற்றி அமர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அசோக்குமார் அவர்களையும் மற்றும் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் திரு ஆர் சரவணன் அவர்களையும், கரு நாகசுந்தரம் இந்து ஆலய பாதுகாப்பினுடைய மாநில துறைத்தலைவர் அவர்களையும், இந்த ஊர்வலத்தை சீரும் சிறப்புமாக துவக்கி வைக்க திரு புகா சந்திரசேகர் அவர்களும், திரு கோயில்காணி நாராயணன் அவர்களும், திவ்யா பிரபு அவர்களையும், இப்படி பல்வேறு இந்து ஒற்றுமைக்காக அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து இந்த திருப்பத்தூருடைய நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தமிழகம் எங்கும் ஆவணி மாதம் என்றாலே விநாயகர் சதுர்த்தி என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ஒற்றுமை திருவிழா நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இது உலகம்
ஏற்படுத்தப்பட்டு அனைவருக்கும் இது ஒரு பெரிய திருவிழா போல் நடத்தப்படுகிறது. இதை நாம் நடத்தப் போது மக்களுடைய இன்றும் பெண்களை அனைவரையும் வர வச்சு இன்னும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய திருவிழா எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் நடக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் அப்படித்தான் நடத்தணும். அப்படி நடத்தும் போது பெண்கள் பூரா எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளையார தூக்கி கொண்டு போய் எல்லாரும் கூட்டிட்டு வரணும். ஒரு ரவுண்ட் அடிச்சு ஊரணி வரை போற மாதிரி அந்த மாதிரி ஒரு யாருக்கும் எந்தவித முகம் சுழிக்காம இந்த திருவிழாவை நடத்தணும். அப்படி நடத்தினால்தான் இனிமேல் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு பெரிய மனமுந்த நிகழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஆண்டுதோறும் இனிமேல் நடத்த வேண்டும். எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் நம்மளுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா சில இடத்துல வைக்கிறதுக்கு இடங்களும் கொடுக்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நாம் இந்த நேரத்தில் கடமைப்பட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சில இடத்துல எப்பவும் போல வைக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க. இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் விநாயகர் சதுர்த்தியை நடத்திய தீர்வோம் என்று நாம் இங்கே ஏதாவது இங்கே கூடியிருக்கிறோம் சொன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம சில பண்டிகைகளை மறந்துடுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம். இந்த ஒற்றுமையை இல்லைன்னா நாம் மதம் ஆயிடுவோம். அப்படி மதம் மாறக்கூடாதுனால நம்முடைய இந்துக்கள் நிகழ்ச்சி வரிசையாக ஆண்டுதோறும் எல்லா நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. இது போல எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம ஆதரவு தரணும். இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கின்ற திருப்பத்தூர் வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு பேச வாய்ப்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். 5 கரத்தினை யானை முகத்தினை இன்றின் இளங்கொழி புறம் ஏற்றினை நன்றி மகன்களை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவோமே. இந்த விநாயகர் தத்துவம் என்பது பாரத மக்கள் அனைவரும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு குடையின் கீழே பக்தி பிரபாவத்தின் விநாயகர் அவர்கள் அவையாரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விநாயகர் அவர்களில் வாசித்தத்துவத்தை போல் 18 சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் தந்த அனைத்து விதம் நூல்களும், குண்டலகேசி, வளையாபதி போன்ற 50 காப்பியங்களும், மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களும் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. நமது பாரதத்தில், அதிலும் தமிழகத்தில் தான் எண்ணற்ற நூல்கள் குவிந்து கிடக்கின்றன. இதனால் நாம் அனைவரும் இந்துக்கள், இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள், சனாதன தர்மத்தை கொண்டவர்கள். இதுக்கு நம்ம பண்டைய நூல்களுக்கு போகலாம். நம்ம திருப்பத்தூரை பத்தியே நம்ம பேசலாம். முன்னேற்கிறவர்கள் மறுபடியுடைய வாழ்க்கையின் வீரத்தை பற்றி நம்ம அசோத்தமன்ஜியும் சரவணன்ஜியும் மிக தெளிவாக கூறினார்கள். நம்ம இருக்கிற திருத்தணிநாதர் கோயில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. மற்ற மதங்கள் தோன்றுவதற்கு முன்னே திருத்தணிநாதர் கோயில் தோன்றியது. வால்மீகி மகரிஷி அமர்ந்து தவம் செய்த இடம். சீனலி குளம், அம்மாள் சீனலி சீதாதேவி தண்ணீர் கொடுப்பதற்காக சீதை என்றதனால் சீனலி குளமானது. அஷ்டதிக்கு பாலகர்கள் அவர்கள் சாப விமோசனம் பெற சிவகங்கை தீர்த்தம் என்ற திட்டத்தை திருத்தணிநாதர் தனது சூழத்தால் குறைக்கப்பட்டு அந்த திருத்தணிநாதர் சிவகங்கை தீர்த்தம் ஆனது என்று
குரு கோயில்களில் உள்ளது. இந்த பிரம்மதேவரின் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க முகமதியர்களால் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோயிலுக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டு மாணிக்கவர்களால் அடிக்கப்பட்ட கோயில்கள். அதிலும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் எண்ணற்ற கோயில்கள் இடிக்கப்பட்டன. அதில் ஒரு ஆலயம் திருப்பத்தூரிலே காணாமல் போய்விட்டன. திருப்பத்தூர் கல்வெட்டிலே அதற்கான குறிப்பும் உள்ளது. திருத்தலிநாதர் கோயில் உள்ளது, திருத்தலிநாதர் கோயில் உள்ளது, நின்ற நாராயண பெருமாள் கோயில் உள்ளது. ஆனால் சலசைனாயத்து பலரர் கோயில் இங்கே யாருக்காச்சும் தெரியுமா? சலசைனத்து பலரர் கோயில் கல்வெட்டுல தான் இருக்கு. ஆனா திருப்பத்தூர்ல பாதி மக்களுக்கு தெரியாது. அது வெறும் சிதம்பர விநாயகர் ஆலயமா பெரியட வீதியில வெறும் பிள்ளையார் கோயில் மட்டும் இருக்கு. நம்ம வரலாற்றை முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி தான் நம்ம குழந்தைகளை கூட்டு போயில சாமி கும்பிட்டோமா, முன் அந்த வரலாறு, அந்த சிற்பம் தோன்றிய வரலாறு, எத்தனையோ மதங்கள், ஆபிரகாமிய மதங்கள் 1200 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. மீனாட்சி சோமநாதரை இந்த ஆலயத்தை நம்ம மண்ணில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே ஒரு சாட்சி. ஏறத்தாழ 5000 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடவுள் வந்து வந்து மேல இருந்து வந்தாங்கன்னு ஒவ்வொரு மாதத்துல சொல்றாங்க. 63 நாயன்மார்களுக்காக இறைவனே புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு, சாட்டையடி வாங்கியிருக்காரு நம்ம பாண்டிய நாட்டுல. வரலாறு குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாமெல்லாம் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இருக்கணும். இந்துக்கள் என்ன, எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். இப்ப நம்ம கிருமானந்த வாரியார் இருந்தாரு, 63 நாயன்மார்கள் இவ்வளவு காலத்துல இருந்தாங்க. நம்ம அவர் 64வது நாயன்மார் சொன்னோம். தென்னாட்டு திலகர் 1984 ஒரு விநாயகர் தான் இருந்துச்சு சென்னையில. அதை வைக்கிறதுக்கு கடுமையான போராட்டம். மண்டை கலவரை 82ல, அதை மீறி 84 ஒரு விநாயகர் வைக்கப்பட்ட அதே விநாயகர் ஊர்வலம் இன்று தமிழ்நாடு முழுக்க 1.5 லட்சம் விநாயகர். வீதிக்கு ஒரு விநாயகர் வைப்போம் என்று நம்ம இனி நம்ம முடிவு பண்ண உணர்த்தணும். தெருவுக்கு 1, வீட்டுக்கு 1 கொண்டு வரணும். அதுல அரசோட கட்டுப்பாடுகள் வேற. நம்ம சாமி, நம்ம கோயில் நாமே பாதுகாப்பு இன்னைக்கு தலைமை கொடுத்திருக்காங்க. இந்த ஆலயங்களை யார் பாதுகாக்கிறது? நம்ம தான் பாதுகாக்கணும். இதுக்கு இன்னொரு நாட்டில இருந்து இறக்குமதி செய்ய முடியாது. நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் சொல்லணும். மருது பாண்டியர்களுடைய வீர வரலாற்றை சொன்னாங்க. கிழவன் சேதுபதியோட வீர வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க. 2 பொண்ணு இன்னைக்கு கோயில்ல கோயில் உண்டியல் வைக்கிறாங்க. அர்ச்சகர்கள் காசுக்கு காணிக்க உண்டியல கேட்கிறாங்க. தன் சொந்த மருமகனை காலனா காசு, பாம்பன் பாலத்துல இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு காலனா காசு கேட்டதுக்காக தான் சொந்த மருமகன் கூட பார்க்கல, சிறைச்சேதம் பண்ணிட்டாரு கிழவன் சேர்த்து. வரலாற்றை சொல்லணும். நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம், நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்று கூறி இந்த சுற்றுரை இத்துடன் முடித்துள்ளேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தாங்க. அருமை அண்ணன் அக்னி பாலா அவர்களுக்கு இந்து மகனின் நகர தலைவர் KS யஸ்வூர் காரைக்குடி நகர தலைவர் அருமை கார்த்திகேயன் அவர்கள், இந்து நகர செயலர் கார்த்திகேயன் அவர்கள் பொன்னாரை போட்டி கௌரவிப்பார்கள். சார்
ஷாருக்கான் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். திரு KS முகமது ஷாருக் அவர்களுக்கு மாநில செயலர் அசந்தமன் அவர்கள் கொண்டாடி அளித்து கௌரவம் செய்கிறார். திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் இந்த நிகழ்வில் பெருமளவு முயற்சி மேற்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் அருமை மாப்பிள்ளை K. தங்கபாண்டி அவர்கள் திரு அஸ்மான் அவர்களுக்கு மாநில அஸ்மான் அவர்களும் சாதனை அளிக்கிறார்கள். மரியாதை செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகமங்கலத்தில் அடுத்து நடைபெறவிருக்கின்ற நிகழ்வில் திரு அஸ்மான் தமிழ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதனால் அவர் இப்பொழுது ஓகே தேங்க்ஸ். பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அசோகானந்த் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். ஓகே சார். மாநில துணைத் தலைவர் KR வருகை வந்த அனைத்து விநாயகர் சிலை கமிட்டியும் தங்களுக்கு